என்னைக்காவது உங்களுக்கு தோணியிருக்கா? நீங்க வாழ்ற வாழ்க்கைய திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டே இருக்கிறீங்க. ஒரே மாதிரி வாழ்க்கைய நீங்க தினம் வாழ்றீங்கன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? காலையில எந்திரிக்கிறோம், ஸ்க்ரோல் பண்றோம், எக்ஸ பத்தி நெனைக்கிறோம், 4 பேர திட்டுறோம், குழம்புறோம். என்ன வாழ்க்கைடா இதுன்னு புலம்புறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த நாள் இதே இத திரும்ப ரிப்பீட் பண்றோம். இப்படி உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா, நீங்க சோம்பேறி கிடையாது. நீங்க புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. அதனால தான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும், தினம் அதையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சொல்லப்போனா, உங்களோட இந்த வாழ்க்கையோட கதைய எழுதுனது உங்களுடைய பாஸ்ட். வாங்க இந்த வீடியோல அத நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி, அத எப்படி சரி பண்ணலான்னு பார்ப்போம். கார்த்திக்ன்னு ஒரு பையன் இருந்தான். காலையில 7 மணிக்கு மதுரையில எந்திரிக்கிறான். அலாரம் அடிச்சு 4, 5 தடவ ஸ்னூஸ் ஆயி கடைசியில வேற வழி இல்லாம எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே எந்த விதமான வேலையும் செய்யாம செல்ஃபோன்ல நோட்டிஃபிகேஷனு, பழைய மெசேஜு, வராதது, வர்ற மெசேஜு இப்படின்னு எல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அவனுக்கு அவனோட எக்ஸ் ஞாபகம் வருது. அவன் சண்டை போட்டது ஞாபகம் வருது. அவன் ரிக்ரெட் பண்ணது ஞாபகம் வருது. அவன் இன்னும் அதே வாழ்க்கைய வாழ்றாங்கிறது ஞாபகம் வருது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்ல வேலை பார்க்குறது, வேற வேற கம்பெனிஸ்ல நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது அவனுக்கு ஞாபகம் வருது. இவன் வீட்ல இவன திட்டுறதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. வாட்ஸ்அப்ல யார்கிட்டருந்து மெசேஜ் எதிர்பார்க்குறானோ அவங்கள்ட்டருந்து மெசேஜ் இல்ல. அவன் போட்ட இமேஜுக்கும், வீடியோஸுக்கும் லைக்ஸ் இல்ல. அவன் வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு அவன் நினைக்கும்போது மணி 8. அவன் ஒரு நாளைய ஆரம்பிக்கவே இல்ல. அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இதான் மூடு செட். இப்படி காலங்காத்தால முதல் 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்தில நம்ம என்ன பண்றோமோ, அதான் நம்மளுடைய ஃபுல் டேவோட மூட செட் பண்ணுது. கிட்டத்தட்ட உங்க அப்பா, அம்மா பார்க்கக்கூடிய உங்களுக்கு புடிக்காத அந்த மெகா சீரியல் தான் உங்க வாழ்க்கையாவே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஜிபிஎஸ்ஸ உங்க வாழ்க்கையில செட் பண்ணிட்டு, வண்டி ஏன் அந்த டைரக்ஷன நோக்கி போகுது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறேன். உங்களோட மூளை பாஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்டோரேஜ். உங்களோட எமோஷன்ஸ் அந்த பாஸ்ட்டில் நடந்த பாடல்கள். அது இளையராஜாவோட சந்தோஷ பாடலாக இருக்கலாம், இல்லைன்னா சோகப்பாட்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எப்போ எல்லாம் காலையில் உங்களோட பழசை பற்றி நினைக்கிறீங்களோ அப்போ அந்த பழைய டேப் ரிகார்டரை ப்ளே பண்ணுறீங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது அங்கே நடந்த நிகழ்ச்சிகள், அவமானங்கள், சந்தோஷம், ரிஜெக்ஷன், சண்டை, அந்த மனுஷங்க, இது எல்லாமே மனசுக்குள்ளே திரும்ப மூளையில் அந்த சிடி மூலமாக ரீப்ளே ஆகும். அப்படி ரீப்ளே ஆகும்போது உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணும். உடம்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பழசு, இன்னைக்கு நடக்கல அப்படிங்கிறது தெரியாது. அப்ப உடம்புக்கு நம்ம 2025ல இருக்கோம். இதெல்லாம் பழைய கதை அப்படின்னு தெரியாததுனால, உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணும். இல்ல 2022ல இப்படி நடந்துச்சு, இல்ல கோவிட் டைம்ல இப்படி நடந்துச்சுன்ட்டு, உடம்பு லிட்டரலி அதே வாழ்க்கைய திரும்ப வாழ ஆரம்பிக்கும். உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் குடுக்க ஆரம்பிக்கும். நிஜமா சொல்லணும்னா, நீங்க பிரசன்ட்லயே வாழல. நீங்க வாழ்றதே கடந்த காலத்துல. சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 35 வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு மனுஷன் 95% அவனுடைய மெமரியில் பழசு பேஸ்டு பண்ணி தான் ஒரு ரோபோட் மாதிரி வாழ்கிறான். அவனோட பிஹேவியர், அவனோட ரியாக்ஷன்ஸ், அவனோட ஹேபிட்ஸ், இது எல்லாமே டவுன்லோடட் ஸ்டோர்டு மெமரியில் பார்த்த படத்தையே திரும்ப திரும்ப அவன் முக்கால்வாசி நேரம் பார்க்குறான். அவனோட சைல்டுஹுட்டு, கல்ச்சரு, ட்ராமா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவனோட வாழ்க்கை, அவனோட சிந்தனைகள், அவனோட எண்ண ஓட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஏன்னா கற்றுக்கிற குணம், புதுசு, ஏத்துக்கிற குணம், மாறுற குணம், இது எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறாங்க. இதில காமெடி என்னன்னா, நீங்க என்ன உணர்றீங்களோ, அத வச்சு உங்களோட எண்ணங்கள் முடிவாகுது. நீங்க என்ன எண்றீங்களோ, அந்த எண்ணங்கள வச்சு உங்களுடைய உணர்வுகள் முடிவாகுது. அப்ப உங்களோட எண்ணங்களும், உங்களுடைய உணர்வுகளும் 2மே மெமரியிலருந்து, நடந்த விஷயங்கள்லேருந்து வர்றதுனால, நீங்க ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு, வாழ்ந்த அதே அசிங்கமான வாழ்க்கைய திரும்ப 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 வாழ்றீங்க. மாநாடு படமா பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா, நம்மளோட வாழ்க்கையில மாநாடா நம்ம தினம் வாழ்றது நரகம். அப்ப இதிலிருந்து எப்படி வெளிய வரணும்? ரொம்ப சிம்பிள். நீங்க எண்றத விட, நீங்க உணர்றத விட தாண்டி வேலை செய்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல நீங்க மனசுல முடிவெடுக்கணும். நான் இப்படி இருக்கிற வாழ்க்கை வாழ விரும்பவில்லை அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிட்டு, அதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு நீங்க முதல்ல பண்ண வேண்டிய விஷயம், காலையில ரீபூட் பண்ணணும். ஃபோன தொடக்கூடாது. காலையில எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரமாவது உட்காரணும், ஸ்ட்ரெச் பண்ணணும், மூச்சு விடணும், வாக்கிங் போணும், டீ குடிக்கணும் அமைதியா. யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட அமைதியா பேசணும். உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்ச இருக்கிற விஷயத்துக்காக நன்றி சொல்லணும். அன்பா இருக்கணும். செடி வளர்க்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஆனா,
பழச பத்தி நினைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, அது எல்லாமே பண்ணலாம். நல்ல விஷயங்கள் பண்ணலாம். உங்களோட உடம்பு தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இந்த உடம்ப வச்சு உங்களோட எண்ணத்த ரிவர்ஸ் மெக்கானிசம் மூலமா, உங்க உடம்ப மாத்துறது மூலமா உங்களோட எண்ணங்களையும், உங்களுடைய உணர்வுகளையும் மாத்த முடியும். அதுக்கு நீங்க உங்க பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும். அது ஓடுறதா இருக்கலாம், ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், யோகா பண்றதா இருக்கலாம். ஏன் வீட்ல துணி துவைச்சு, காய்கறி வெட்டி, பாத்திரம் கழுவுற வேலையா கூட இருக்கலாம். ஆனா, உங்க பிசிக்கல் பாடிய ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி, உடம்புலருந்து வேர்வை வர்ற மாதிரி ஏதாவது ஒரு சில வேலைகள் நீங்க செஞ்சே ஆகணும். நான் சொன்னது உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா, உங்க வாழ்க்கை இதே மாதிரி ஒரு லூப்ல தான் நானும் வாழ்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ நீங்க சேவ் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிறத இந்த கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த கமெண்ட்ல பதிவு பண்றது மூலமா, நீங்க இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணல, உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கிறீங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத, நிஜமாவே உங்களுக்கே தெரியாம உங்கள சப்கான்ஷியஸ் மைண்ட் அத நம்ப ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஜென் ஜி தர்மாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.